character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Textbook friends will see for sure. Lovely teachers and wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Hi students, 11th standard இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சயின்ஸ் லெசன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சயின்ஸ் லெசன்ஸில் பாதி பார்த்துருக்கோம். ஸோ அதனுடைய கண்டினியூஷன் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா போர் ஆட்டம் மாடல். இது நான் கிளாஸ்லேயே பாதி பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தேன். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா திரும்ப இதை வந்து ஒன்ஸ் ரீகால் பண்ணிவிட்டு நம்ம போகலாம். ஸோ போர் ஆட்டம் மாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அசம்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொடுத்துருந்தாங்க. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா த எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் குவான்டைஸ்டு. ஸோ எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வில் பி அப்சர்வ்ட் ஆர் ரிலீஸ்டு. த எலக்ட்ரான்ஸ் இஸ் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ் இன் எ certain fixed circular path are called as stationary orbits. So நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் சுற்றி வந்துட்டுருக்கு. அந்த பாத்தை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ ஸ்டேஷ்னரி ஆர்பிட்னு சொல்கிறோம். ஸோ எலக்ட்ரான்ஸ் கேன் ரிவால்வ் ஒன்லி இன் தோஸ் ஆர்பிட்ஸ் விச் த ஆங்குலர் மொமெண்டம். ஸோ எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ்ஸ் ஆகி வரக்கூடிய அந்த ஆர்பிட்ஸோட ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் h/2π. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆங்குலர் மொமெண்டம் mvr இஸ் ஈக்குவல் டு nh/2π, n இஸ் ஈக்குவல் டு 1 2 3 எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் 4th பாயிண்ட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா as long as electron revolves in the fixed stationary orbit it does not lose its energy. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் எதுவும் அதனுடைய எனர்ஜி என்ன பண்ணல, லூஸ் பண்ணல. அப்போ எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையர் எனர்ஜிலேருந்து லோயர் எனர்ஜி என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்க, ஜம்ப் ஆகுது. அப்படி ஜம்ப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய எனர்ஜி என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எனர்ஜியை எமிட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் எமிட்டர் ரேடியேஷன், ஃப்ரீக்வன்சி எவ்வளோ எமிட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணதுக்கு ஃபார்முலாவும் கொடுத்துருந்தாங்க. E2 - E1 இஸ் ஈக்குவல் டு h நியூ. அண்ட் நமக்கு நியூ வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஹெச் இந்த சைடு கொண்டுட்டு வந்தால் E2 - E1 டிவைடட் பை h. இது வரைக்கும் தான் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம இதனுடைய கண்டினியூஷன்ஸை பார்க்கலாம். So conversely, when suitable energy is supplied to an electron, it will jump from lower energy orbit to a higher energy orbit. நம்ம ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரான்ஸை பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும், ஒரு ஆர்பிட்லேருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு நம்ம ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் என்ன பண்ணணும், சூட்டபிள் எனர்ஜி கொடுத்து நம்ம என்ன பண்ணணும், அந்த எலக்ட்ரான்ஸை அனுப்பணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், applying both postulates to a hydrogen like atom, one electron species. ஸோ ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவங்களே இதுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 1H1. இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏ 1. ஓகேவா, அதனால தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ்ன்னு சொல்கிறாங்க. லைக் எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் அண்ட் தென் He+, அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அயான். அப்படின்னா ப்ளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா He அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா ஹீலியம்க்கு 2He. ஒரு எலக்ட்ரான்ஸ் கொடுத்ததுனால பார்த்தீங்கன்னா He+, அண்ட் தென் லித்தியம் அப்படின்னு சொல்லுவாங்களா பார்த்தீங்கன்னா Li3. இதில் பார்த்தீங்கன்னா 2+ அப்படின்னு சொல்லுவாங்களா 2 எலக்ட்ரான்ஸ் டொனேட் பண்ணிடுச்சு. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும், இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா 1 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தி ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட் அண்ட் தி எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் ரிவால்விங் இன் த nth ஆர்பிட் வேர் டிரைவ்டு. nth ஆர்பிட்டோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா
எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சுற்றி வருது பார்த்தீங்களா, அதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும், nth ஆர்பிட்டோட எனர்ஜி நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. RN அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட் இஸ் ஈக்குவல் டு 0.529 டிவைடட் பை ZN²A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம பார்த்தீங்கன்னா எனர்ஜி கால்குலேட் பண்ணுறதா இருந்தால் அதுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா -13.6 Z² டிவைடட் பை N² EV ஆட்டம் இன்வர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது, மார்க் பண்ணிக்கோங்க. இந்த எனர்ஜி ஆஃப் nth ஆர்பிட் அப்படிங்கிறது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண முடியும், இல்லைனா வேறு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஸோ EN இஸ் ஈக்குவல் டு -1312.8 Z² டிவைடட் பை N² கிலோ ஜூல் மோல் இன்வர்ஸ். இந்த ரெண்டுத்தில் எந்த ஃபார்முலா வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை பற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அந்த எனர்ஜி ஆஃப் nth ஆர்பிட் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் புக்கில் நீங்கள் டீட்டெயிலாக படிப்பீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன். ஸோ என்னென்ன ஒன்று கண்டுபிடிச்சாங்கன்னா அதில் அட்வான்டேஜஸும் இருக்கும், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லிமிட்டேஷன்ஸும் கம்பல்சரி இருக்கும். ஸோ இந்த டாப்பிக்கில் போர் ஆட்டம் மாடலோட லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். த போர் ஆட்டம் மாடல் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு ஸ்பீசிஸ் ஹேவிங் 1 எலக்ட்ரான் சச் அஸ் ஹைட்ரஜன் Li2+ எக்ஸெட்ரா. ஃபஸ்ட்டே நம்ம இங்கே பார்த்த மாதிரி 1 எலக்ட்ரான் ஸ்பீசிஸ்க்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ண முடியுது, அப்ளை பண்ண முடியுது. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மல்டி எலக்ட்ரான்ஸ் ஆட்டம்க்கு என்ன பண்ண முடியல, அப்ளை பண்ண முடியல அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு லிமிட்டேஷனாக சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இட் வாஸ் அனேபிள் டு எக்ஸ்பிளைன் த ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா சரியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அந்த எஃபெக்ட் என்ன எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீமன் எஃபெக்ட். இந்த பிரசன்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்களே அது ஜீமன் எஃபெக்ட் ஆகும். இந்த பிரசன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் என்ன எஃபெக்ட்னு சொல்கிறாங்க, ஸ்டார்க் எஃபெக்ட். அப்போ இந்த ரெண்டு தேரியுமே பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டுலையும் சரி எலக்ட்ரிக் ஃபீல்டுலையும் சரி எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது அப்படிங்கிறத என்ன பண்ண முடியல, சரியாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியல. எந்த மாடல் ஆட்டம் மாடல் பார்த்தீங்கன்னா போர் ஆட்டம் மாடல் கான்செப்ட் பிரகாரம். இது செகண்ட் டிஃபெக்ட். தேர்ட் டிஃபெக்ட் என்ன சொல்லியிருக்காங்க லிமிட்டேஷன்ஸில் பாருங்கள். Bohr theory was unable to explain why the electron is restricted to revolve around the nucleus in a fixed orbit in which angular momentum of the electron is equal to nh/2π. அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு பர்டிகுலர் எலக்ட்ரான் அப்படிங்கிற அந்த நியூக்ளியஸை மட்டும் ஃபிக்ஸ்டு ஆர்பிட்டில் தான் சுற்றி வருது அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க. அதனுடைய ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா nh/2π அப்படிங்கிறது ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா யார் ப்ரூவ் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லூயிஸ் டி ப்ராக்லி அப்படிங்கிறவர். ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்கான லிமிட்டேஷன்ஸாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வேவ் பார்ட்டிகல் டுவலிட்டி ஆஃப் மேட்டர். அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் டாபிக், வேவ் பார்ட்டிக்கல் டுவலிட்டி ஆஃப் மேட்டர். டுவலிட்டி அப்படின்னா இட் ஹாஸ் ஈரியல்பு தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அப்படின்னா இட் ஹாஸ் 2 ப்ராப்பர்ட்டிஸ், 2 ப்ராப்பர்ட்டி இருக்கும். என்னென்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் வேவ் ப்ராப்பர்ட்டி அண்ட் அனதர் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்கல். அந்த மாதிரி 2 விதமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து என்ன ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா டூயல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது பாருங்கள். ஆல்பர்ட் எயின்ஸ்டைன் ப்ரொபோஸ்டு தட் லைட் ஹேஸ் டூயல் நேச்சர். ஆல்பர்ட் எயின்ஸ்டைன் அப்படிங்கிற ஒரு லைட்டுக்கு வந்து என்ன கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, டூயல் நேச்சர் இருக்குது. அப்படின்னா லைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் எக்ஸிஸ்ட் லைக் பார்ட்டிக்கல் ஆஸ் வெல் அஸ் வேவ் கேரக்டர். சில இடத்துல பார்ட்டிகலாகவும் சில இடத்துல வேவ் கேரக்டராகவும் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. லைட் அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டான்ஸ் பிஹேவ்ஸ் போத் லைக் பார்ட்டிக்கல் அண்ட் ஆஸ் ஏ வேவ். 2 விதமான கேரக்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. லூயிஸ் டி ப்ராக்லி எக்ஸ்டெண்டட் திஸ் கான்செப்ட் த ப்ரொபோஸ் தட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மேட்டர் ஷோடு டூயல் கேரக்டர். அப்படி பார்க்க முடியல. லூயிஸ் டி ப்ராக்லி அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா மேட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த டூயல் கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாரு. ஸோ அவர் ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்காரு பாருங்கள். டு குவான்டிஃபை this relation he derived an equation for the wavelength of matter wave. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷனும் பார்த்தீங்கன்னா மேட்டர் வேவுக்கு வேவ் லென்த்துக்கு கொடுத்துருக்காரு. He combined the following 2 equations of the energy of which represent wave character h nu and the other represent the particle nature mc square. அதாவது வேவ் நேச்சருக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காரு, பார்ட்டிகல்
கேரக்டருக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி பிரகாரம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா E இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெச் நியூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மாஸ் எனர்ஜி ரிலேஷன்ஷிப் பிரகாரம் பார்த்தீங்கன்னா E இஸ் ஈக்குவல் டு mc². இந்த இடத்துல ஹெச் நியூ அப்படிங்கிறது எந்த கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, பிளாங்க்ஸ் குவாண்டம் தியரி பிரகாரம் பார்த்தீங்கன்னா இது வேவ் கேரக்டருக்கும், இது வந்து பார்த்தீங்கன்னா E இஸ் ஈக்குவல் டு mc² அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் நேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் நேச்சருக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணி எழுத போகிறோம். ஸோ இப்போ அப்படி கம்பைன் பண்ணவங்கள பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெச் நியூ இஸ் ஈக்குவல் டு mc² வரும். ஸோ இந்த இடத்துல நியூ அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா c/λ அப்படிங்கிறது போடலாம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், நியூ இஸ் ஈக்குவல் டு c/λ அப்படின்னு போனவங்கள hc/λ இஸ் ஈக்குவல் டு mc² வரும். நமக்கு பார்த்தீங்கன்னா லேம்டா வேணும். ஸோ லேம்டா வேணும் அப்படின்னு சொன்னவங்களே இந்த mc² இந்த சைடு கொண்டுட்டு வாங்க. அப்போ hc/mc² இஸ் ஈக்குவல் டு லேம்டா நமக்கு கிடைக்கும். இதில் ஒரு சியும் என்ன ஆகிடும், கேன்சல் பண்ணுங்கள். மீதி நமக்கு என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா h/mc இஸ் ஈக்குவல் டு லேம்டா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கான கண்டினியூஷன்ஸ் பாருங்கள் இந்த இடம். ஸோ h/λ இஸ் ஈக்குவல் டு h/mc நம்ம முன்னாடியே நம்ம இங்கே கொடுத்துருந்தோம். சியும் கேன்சல் ஆகிடும். அப்போ லேம்டா இஸ் ஈக்குவல் டு h/mcன்னு வருதா. இந்த ஈக்குவேஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் ஆஃப் ஃபோட்டான். ஸோ இது எந்த ஈக்குவேஷன் ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் ஆஃப் ஃபோட்டான் ஹூஸ் மொமெண்டம் இஸ் கிவன் பை mc அப்படிங்கிறது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபோட்டான்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னவாக இருக்கும்னு சொல்கிறாங்க, 0வாக இருக்கும். பிகாஸ் இட் ஹஸ் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஃபோட்டானுக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 0. அப்போ இதை கொஞ்சம் எப்படி மாற்றி எழுதுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஃபார் எ பார்ட்டிகல் ஆஃப் எ மேட்டர் வித் மாஸ் m அண்ட் மூவிங் வித் எ வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களா v. அப்போ சியை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு என்ன போடுறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வின்னு ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு எப்படி ஈக்குவேஷன்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/mvன்னு வரும். அப்போ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு வரும். ஓகே, m இஸ் ஈக்குவல் டு மாஸ், v இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி. அப்போ மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு மொமெண்டம் எழுதலாம். அப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா h/p அப்படின்னு வரும். ஸோ மொமெண்டம் அப்போ p இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. அப்போ இதுக்கு பதிலாக நம்ம pன்னு ரீப்ளேஸ் பண்ணி எழுதலாம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ கேன் பி ரிட்டன் அஸ் லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/mv. இதோட உங்களுக்கு ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. This is valid only when the particle travels at speed much less than speed of light. So இந்த equations பார்த்தீங்கன்னா எதுக்கு மட்டும் valid அப்படின்னு பார்த்தீங்கன்னா this equation is valid only எதுக்கு மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த particles பார்த்தீங்கன்னா travels at speed much less than speed of light. லைட்டு ட்ராவல் பண்ணக்கூடிய எவ்வளோ ஸ்பீடோ அதுக்கு கீழே இருக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த ஈக்குவேஷன்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் வேலிட். ஓகேவா? ஸோ இதை நம்ம கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணி எழுதுறதா இருந்தால் நமக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் வரும். புக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதோட தான் நிறுத்தியிருக்காங்க, லாம்டா இஸ் ஈக்குவல் டு h/mv அப்படிங்கிறது. ஓகே, இதை ரீப்ளேஸ் பண்ணி எழுதுனா நமக்கு இது வரும். ஓகே, இங்கே காட்டில் இதோட நீங்கள் எழுதுனா கூட ஓகே. This equation implies that a moving particle can be considered as wave and wave can exist the properties that is momentum. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மூவிங் எ பார்ட்டிகல், அந்த பார்ட்டிகல்ஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஆஃப் வேவில் அவங்க சொல்கிறாங்க, ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபார் எ பார்ட்டிகல் வித் ஹை லீனியர் மொமெண்டம் mv the wavelength will be small. ஓகேவா? ஸோ லீனியர் மொமெண்டம் ஹையாக இருந்துன்னு சொன்னால் அந்த இடத்துல wavelength எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க, ஸ்மால் and cannot be observed. For a microscopic particle such as electron, the mass is of the order of 10 to the power of minus 31 kilogram. ஸோ அப்போ மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா அதனுடைய மாஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஆர்டரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10 to the power of minus 31. அப்போ மைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா பாருங்கள் எந்த அளவு பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக இருக்கும் அப்படிங்கிறது. So hence the wavelength is much larger than the size of atom and it becomes significant. Okay, அப்போ பார்த்தீங்கன்னா wavelength அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா it is very larger இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். Let us understand this by calculating a de Broglie wavelength in the following two cases. ரெண்டு கேசஸில் இவங்க என்ன பண்ணுறாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் மாதிரி.
அந்த ரெண்டு கேசஸுமே இதுதான். 6.626 kg அயன் பால் மூவிங் வித் 10 to the power of மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் மூவிங் அட் 72.73 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். நமக்கு பார்த்தீங்கன்னா லேம்டா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் வேவ் லென்த். அப்போ h/mv. ஸோ h அப்படிங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட், அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியும் 6.626 × 10 to the power of -34 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். ஸோ நமக்கு இங்கே எவ்வளோ பார்த்தீங்கன்னா அயன் பால் மூவிங் அப்படிங்கிறது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6.6 kg. ஓகேவா, நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன வெலாசிட்டியில் கொடுத்துருக்காங்கன்னா 10 மீட்டர். ஓகேவா, h/mv மாஸ் நமக்கு தெரியும், அயன் பாலோட வெயிட்டு கிலோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்கள வெயிட்டில் வருது. வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். ஸோ ஜஸ்ட் நீங்கள் அப்படியே லேம்டா அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க. சப்ஸ்டியூட் பண்ணவங்கள நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கல நமக்கு என்ன வரும், மாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மாஸ் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்ட். ஓகேவா, ஸோ மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 9.11 × 10 to the power of -31. ஸோ இதை ரெண்டுத்தையும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 0.001 சம்திங் வரும். அந்த 0.01 அப்படிங்கிறது 10 to the power of -2 எழுதலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 10 to the power of -3 இருக்குது. இங்கே ஒரு 10 to the power of -2 ரெண்டும் சேர்ந்தால் 10 to the power of -5 வரணும் ஆன்சர். புக்கில் பாசிட்டிவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே 10 to the power of -5 அப்படிங்கிறது தான் ஆன்சர் வரும். Next one, for the electron, the de Broglie wavelength is significant and a measurable, while for the iron ball is too small measure and hence becomes insignificant. So அப்போ எலக்ட்ரான்ஸை கம்பேர் பண்ணவங்களா அந்த அயன் பால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி ஸ்மாலாக இருக்குது அப்படிங்கிறதா இங்கே லாஸ்ட்டாக கன்க்ளூஷனாக உங்களுக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா குவான்டைசேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அண்ட் de Broglie கான்செப்ட். So according to de Broglie concept, the electron that revolves around the nucleus exhibits both particle and wave character. So de Broglie என்ன சொல்கிறாரு, அவர் கான்செப்ட் பிரகாரம் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸை சுற்றி வந்துட்டுருக்கு. அப்படி வரக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஒன் இஸ் பார்ட்டிகல் கேரக்டர் அண்ட் அனதர் ஒன் இஸ் வேவ் கேரக்டர். இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவேஷன்ஸ் ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா, ஸோ அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு விதமான கேரக்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன் இஸ் பார்ட்டிகல் அண்ட் அனதர் ஒன் இஸ் wave. In order for the electron wave to exist in phase, the circumference of the orbit should be an integral multiple of wavelength of electron wave. So அது மட்டும் இல்லாமல் அந்த electron wave அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா the circumference of the orbit, அந்த ஆர்பிட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் வேவ் லென்த் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா அந்த வேவ் அப்படிங்கிறது அந்த ஃபேஸை விட்டு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வெளியே வரும். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த ஆர்பிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா n லாம்டான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2πr இஸ் ஈக்குவல் டு n லாம்டா. 2πr is equal to nh/mv. இதில் பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் பண்ணி எப்படி எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா mvr is equal to nh/2π. ஒன்றும் இல்லை, இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த 2π இந்த சைடு கொண்டு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போ mvr is equal to nh/2πன்னு வரும். ஆரை மட்டும் இந்த சைடு எடுத்துகிட்டு போயிருக்கேன், இந்த 2πயை கீழே கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன ஃபார்முலா வருதுன்னு பார்த்தீங்கன்னா mvr is equal to nh/2π. இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் யார் ப்ரிடிக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா போர் அப்படிங்கிறவர் ப்ரிடிக்ட் பண்ணார். த அபவ் ஈக்குவேஷன் வாஸ் ஆல்ரெடி ப்ரிடிக்டட் பை போர். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா போர் அப்படிங்கிறவர் கொடுத்துருந்தாரு. ஹென்ஸ் de Broglie அண்ட் போர் கான்செப்ட் ஆர் இன் அக்ரிமெண்ட். முன்னாடி போர் கான்செப்ட் ஆர் இன் அக்ரிமெண்ட் வித் ஈச் அதர். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே ஈக்குவேஷன்ஸ் அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ரெண்டு பேர் சேர்ந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கண்டுபிடிச்சாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவிசன் அண்டு ஜெர்மர் அப்படிங்கிறவர். இட் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 3 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம். இது ஜஸ்ட் லைக் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் கேரக்டர் இருக்கா இல்லை வேவ் கேரக்டர் இருக்கா அப்படிங்கிறது சொல்கிறதுக்கு தான் இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை அவங்க கண்டக்ட் பண்ணாங்க. சரி, என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். த வேவ் நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. எலக்ட்ரான்ஸ்க்கு என்ன டைப் ஆஃப் நேச்சர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேவ் நேச்சர் அப்படிங்கிறத
கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யார் எக்ஸ்பெரிமெண்ட்டை சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா டேவிசன் அண்டு ஜெர்மர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டக்ட் பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா they allowed to isolate the beam of electron to fall on a nickel crystal. ஒரு எலக்ட்ரான்ஸை ஃபாஸ்ட்டாக வரக்கூடிய எலக்ட்ரான்ஸை நிக்கல் கிறிஸ்டல் மேலே என்ன பண்ணுறாங்க, பட வைக்கிறாங்க. To the electrons fall on a nickel crystal and recorded to the diffraction pattern. இதிலிருந்து வரக்கூடிய அந்த பேட்டர்னை எடுத்து என்ன பண்ணுறாங்க, அப்சர்வ் பண்ணுறாங்க, டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன். அப்படி பார்க்கும்போது அதில் என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த பேட்டர்னில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிள் ஃபார்மில் இருக்குது. ஓகேவா, இந்த மாதிரி டாட்டர் லைனில் சர்க்கிள் ஃபார்மில் இருக்குது. ஸோ இதில் எடுத்து அப்சர்வ் பண்ண முடியல. The resultant diffraction pattern is similar to X-ray diffraction pattern. இங்கே கிடைச்ச பேட்டர்னும் X-ray diffraction பேட்டர்னும் ரெண்டும் பார்த்தீங்கன்னா சிமிலராக இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. The finding the wave nature of electron leads to the development of various experimental techniques such as electron microscope and low energy electron diffraction etc. இந்த ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வேவ் நேச்சர் இருக்குது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு மெத்தட் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் அந்த லோ எனர்ஜி எலக்ட்ரான் டைஃப்ராக்ஷன் மெத்தட்லேயும் பார்த்தீங்கன்னா இதை நம்ம என்ன பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எலக்ட்ரானுக்கு என்ன டைப் ஆஃப் கேரக்டர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, வேவ் கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல். ஸோ ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது பாருங்கள். த டூயல் நேச்சர் ஆஃப் மேட்டர் இம்போசஸ் எ லிமிடேஷன் ஆஃப் சைமன்டேனியஸ் determination of position and velocity of the microscopic particle. அதாவது மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ்க்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது, கால்குலேட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் இஸ் பொசிஷன் அண்ட் தென் வெலாசிட்டி. ஓகேவா, ரெண்டும் அட் தி சேம் டைமில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, டிட்டர்மைன் பண்ண முடியாது அப்படிங்கிறவர் யார் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைசன்பர்க் அப்படிங்கிறவர் சொன்னார். Based on this, Heisenberg arrived at his uncertainty principle which state that அவர் என்ன பிரின்சிபல் லா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதா இங்கே கொட்டேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் கேட்டாங்கன்னா இதை நீங்கள் எழுதணும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள். இட் இஸ் இம்பாசிபிள் டு அக்யூரேட்லி டிட்டர்மைன் போத் பொசிஷன் ஆஸ் வெல் அஸ் மொமெண்டம். பொசிஷனும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, கண்டிப்பாக டிட்டர்மைன் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் மொமெண்டம் ரெண்டுமே, அதாவது மாஸ் இன்டு வெலாசிட்டி மொமெண்டம், அதுவும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, டிட்டர்மைன் பண்ண முடியாது. எந்த பார்ட்டிகல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக்ஸ் மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகல் ரெண்டும் அட் தி சேம் டைம் சைமன்டேனியஸ்லி அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த இடத்துல முக்கியமான வார்த்தை. அட் தி சேம் டைமில் பொசிஷனும் மொமெண்டமும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, கால்குலேட் பண்ண முடியாது அக்யூரேட்டாக. அப்படிங்கிறது யார் சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா ஹைசன்பர்க் uncertainty principle. The product of uncertainty error in the measurement is expressed as follows. அந்த ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபலில் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அவர் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காரு. என்ன எக்ஸ்பிரஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டா எக்ஸ் டாட் டெல் பி இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் ஹெச் பை 4π அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, இஸ் லெஸ் தென் ஹெச் பை 4π. அதாவது டெல்டா எக்ஸையும் டெல்டா பியும் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஹெச் பை 4π விட என்னவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க, லெஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Where delta S and delta P are uncertainty in determining the position and momentum respectively. So delta X அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொசிஷனையும், P அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மொமெண்டத்தையும் சொல்கிறாங்க. The uncertainty principle has negligible effect for macroscopic objects. மேக்ரோஸ்கோபிக், அப்போ இந்த அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகிள் மட்டும்தான் அப்ளிகபிள். அப்போ மேக்ரோஸ்கோபிக் பார்ட்டிகளுக்கு பார்த்திங்கன்னா இதை நம்ம என்ன பண்ண முடியாது, அப்ளை பண்ண முடியாது. and become significant only for microscopic particles such as electron. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ்க்கு நம்மளால் சொல்ல முடியும். ஓகேவா, ஸோ let us understand this by calculating the uncertainty in the velocity of the electron in hydrogen atom. ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வெலாசிட்டி கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர் ரேடியஸ் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆர்பிட்டுக்கு என்ன வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 0.529 ஆம்ஸ்ட்ராங். அஷ்யூமிங் தட் த பொசிஷன் ஆஃப் த எலக்ட்ரான் இன் திஸ் ஆர்பிட் இஸ் டிட்டர்மைன் வித் த அக்யூரசி ஆஃப் 0.5% ஆஃப் த ரேடியஸ். ஸோ ஃபஸ்ட் ஆர்பிட்டோட ரேடியஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, 0.5% ஆஃப் த ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ பொசிஷன். ஸோ இந்த கால்குலேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இதனுடைய கண்டினியூஷன்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகே, டுடே கிளாஸ் இஸ் ஓவர். ஸோ இன்றைக்கி நடத்தின டாப்பிக்கில் உங்களுக்கு
என்ன உங்களுக்கு ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணுங்கள். இதில் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவிசன் ஜெர்மன் எக்ஸ்பெரிமெண்ட் நான் நடத்தினேன், அது படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹைசன்பர்க் அன்சர்டனிட்டி பிரின்சிபல் அப்படிங்கிறது ஒரு 3 மார்க் கொஸ்டின்ஸ். இன்றைக்கி நடத்துனதில் இந்த 2 கொஸ்டின்ஸும் படிங்க. ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. It's for friends to see the portion. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalampakkam, Puducherry 7.